சத்யதா ராஜானம் பிரதியான் சந்தம் உக்ராஹா பிரத்யேன சா. அடுத்தது சொல்றார் சாரீரக பிராமணம். யத்ராயம் ஆத்மா அவல்யம் நேத்ய சம்மோகமேவ நேத்யைன மேதே பிராணா அபிசமாயாந்தி ச ஏதாஸ்தேஜோ மாத்ராஹ சம்யவஜானாஹ ஹிருதயமேவான் அவக்ராமதி ச யத்ரைஷ சாக்ஷுஷ புருஷா. ரொம்ப மூப்படைஞ்சுட்டார். மூப்புப்பட்ட புலன்கள்லாம் ஒடுங்க ஆரம்பிக்கிறது. புலன்கள் அத்தனை ஒடுங்கும். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அதெல்லாம் வாயுல போய் சேரும். அதே போல மனம் ஒடுங்கும், அதுவும் புத்தியில போய் சேரும். இதுகள்லாம் இப்போ புறப்பட்டாகணும் இல்லையோ? எப்படி? பராங்கு புருஷா பராங்கு பர்யாவர்த்ததே அதாரூபஜ்ஞா பவதி ஏகீ பவதி ந பஷ்யதி தியாகுரேகீ பவதி ந ஜிக்ரஹி தியாகிரி ஏகீ பவதி. இந்த மாறி மாறி பிறக்கிறான்ங்கிற சொடலை முதல்ல ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றவன் தான் வெளியில வரணுங்கிற ஆசையே படுகிறான். ஹிருதயஸ்ய அக்ரம் பிரத்யோததே தேன பிரத்யோனேஷ ஆத்மா நிஷ்கிராமதி சக்ஷுஷோவா மூர்துனாவா. இந்த ஜீவாத்மா இப்போ புறப்படணும். பெருமான் யார் மோட்சம் அடைய போறாரோ ரெண்டா பிரிச்சுங்க. போயிட்டு திரும்பி வரப்போறவர் ஒரு கோட்டி, போயிட்டு திரும்பி வரப்போகாதவர் இன்னொரு கோட்டி. முக்தி அடைய போறாரோ இல்லையோ? அவருக்கு மொத்தமாவே கலப்பணும். ஏன்னா இப்போ அவருடைய கண்ணு காது மூக்கெல்லாம் தேவதையின் இடத்துல போக வேண்டாமே இல்லையா? அவர் அடுத்தடுத்த பிறவி எடுக்க போறது இல்லையே. எப்ப அவர் பிறவி எடுக்காம போயிட போறாரோ அப்ப இந்த சரீரத்தோட இவருடைய கண்ணு காது மூக்கு மனசை ஒழிச்சாகணும். அதாவது அங்கங்க போய் ஓட்டின்னு இருந்தா அப்ப வேற யார்கிட்ட படுத்துனா இது அவாவாளுதான். அதுல ரொம்ப தெளிவா இருக்கார். இப்ப என் செருப்புன்னா என்னதுதான். ஜமக்காலம் சில பேருக்கு இன்னொருத்தரை போத்தினா பிடிக்காது, இன்னொரு வேட்டி கட்டினா பிடிக்காது, இன்னொருத்தர் படம் உடுத்தினா பிடிக்காது. இது நன்னா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கவலைப்படாதே, கண்ணு மாக்கவும் இது கூட ஒண்ணுதான். நீ கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ மனசோ ஒன்றுதையே வச்சுக்கோ. உன் சமத்து ஜாகிரதையாக வச்சுன்னு வந்து சேர். நமக்கு அதை அப்பப்போ கொஞ்சம் மாற்றி கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் ஏதானு மாறுறதான்னு பார்க்கலாம். இல்லையோ? அதே பார்த்து இதே பழக்கமாக படுது. கொஞ்சம் ஏதான் நல்ல வசிட்டாச்சாரியருடைய கண்ணா அடியனை கொடுக்கூடாதா? இல்லை விஸ்வாமித்தருடைய மனசை கொடுத்திருந்தால் அவர் சொல்றார், அந்த மனசே உனக்கு வந்தா கூட உன் கர்மம் தான் ஆக்கிரமிக்கும், கவலைப்படாதுன்ட்டான். அது கண்ணு காது மூக்கு எதுவா இருக்குங்கிறது பேச்சு இல்லை. இப்போ கர்மம் என்னது? என் கர்மத்தின்படி தான் அதுதான் செலுத்தின்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் வெறும் கருவிகள் தானே. நான் செலுத்தப்படுவது கர்மத்தால். சுவாமி அதை யாரு சேர்த்து வச்சிருக்காருன்னா நானே தான், சாட்சாத்து நான் தான். இதை வேற யாரும் எந்த கர்மத்தையும் சேர்க்கவும் இல்லை. இவர் புறப்படணும். 3 வழிகளாலே வெளியேறலாம். இந்த ஜீவாத்மா புறப்படச்சே 2 பேர் சொல்லியிருந்தேனே. ஒருத்தர் திரும்பி போகவே வராதவர், இனிமே வரவே போறதுல மோட்சம் போறார். இன்னொருத்தர் இன்னொரு சரீரத்துக்கு போறார். யார் முக்தி அடைய போறாரோ அவனுடைய முதுகெலும்பு, அந்த சரீரத்திலே நம்ம புறப்பட்டாகணும் இல்லையோ, அவனுடைய முதுகெலும்பை மத்து மாதிரி பெருமாள் நாட்டு வரான். நம்ம உடம்புக்குள்ள முதுகெலும்பை பிச்சை எடுத்து மத்தா நாட்டி கடைஞ்சு இந்த சரீரத்திலேயே இருக்கிற பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு அதாலேயே நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லையோ, அது மொத்தத்தையும் பிரித்து எடுத்து எல்லாத்தையும் கொண்டு மனசோட ஒன்றை விடுவார். ஏன்னா புலன்கள்லாம் சேர்ந்து ஒன்றது. அப்போ பிராணவாயுவை சேர்த்து பிண்டாகாரமாக ஆக்குறார். இது மொத்தத்தையும் கழிச்சுன்னப்போ அப்போ இவங்கள்ட்ட பாப புண்ணியங்கள் இருக்கோ இல்லையா, அதை என்ன பண்ண அப்படி இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் திரும்பி வராதவனை பற்றி. ஏன்னா திரும்பி வருபவனாக இருந்தால் அந்தந்த பாப புண்ணியத்தோட அடுத்த பிறவிக்கு போட போகிறான். ஆனால் திரும்பி வராதவனாக இருந்தால் இவன் என்னென்ன புண்ணியம் சேர்த்துருக்கானோ இவன் பிராணம் போகிற சமயத்துக்கு இவங்கிட்ட நல்லதனமாக நடந்திருந்தவாளுக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்துருவான். இவன் என்னென்ன பாபம் சேர்த்து வச்சிருக்கானோ அவன் பிராணம் போகிற சமயத்துக்கு இவனுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்திருக்காளோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாபத்தை கொடுத்துருவான். இனிமே போகணுமா வேண்டாமா பார்த்துக்கோ. சுவாமி ஆரோத்தர் போயிட்டாருங்கிறார். அவர் போயிட்டாரா கொஞ்சம் வாங்கோம்னா முதல்ல எல்லாம் பட்டுவாடெல்லாம் முடியட்டும், அப்புறம் வேணா சேர்றோம். இது குறுக்க ஏற்கனவே நமக்கு இருக்கிற பாப்பம் நம்மளுதே போகிறோம். இதுக்கு மேலே போய் வேற வாழ்ந்து வேற வரணுமா? எங்கள் பிரசாதமே போரும் சுவாமி, புது பிரசாதம்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்போ நம்ம கோவிலில் போயிருப்போம், ராத்திரி எங்கேயாரும் 12 மணிக்கு உற்சவம் முடியும். இவ்வளவு சக்கர பொங்கல், இவ்வளோ புளியோதரை, இவ்வளோ தத்தியானம் கொடுப்பா. நம்ம கையிலேயே வாங்க முடியாத வச்சுட்டு இருப்போம். இது போரா குறைக்கு சக்கரை நோய் இருக்கிற இன்னொருத்தர் அவர் கையில் இருக்கிறத மொத்தத்தையும் சுவாமி நீரே வச்சுக்கோ, நம்மால் இது போராதுன்னு இல்லையோ. இப்போ அதே நிலைமை தான் இங்கேயோ. நம்ம பாப்ப புண்ணியமே போறல. இதுல ஒரு லாபம் இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது வேண்டியவன் நான் நடந்து போய் புண்ணியம் வாழ்ந்து சொல்லலாம். ஆனால் அது வாழ்றதுலேயும் ஆபத்து. அப்போ புண்ணியம் கூடினாலும் மோட்சமாக முடியாது, பாபம் கூடினாலும் போக முடியாது, புண்ணியம் கூடினாலும் போக முடியாது.